பராத்திரவு ஷாபான் பிறை 14 பின்னேரம் 15வது இரவு. ஷாபான் பிறை 15 என்ற இரவு வந்துவிட்டால் இரவில் விழித்து வணக்கம் புரியுங்கள், பகலில் நோன்பு பிடியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவாகிறவன் சூரியன் மறைந்தவுடன் உலகத்தினுடைய வானத்தின் அடித்தளத்தில் இறங்கி கூறுகின்றான், என்னிடத்தில் பாவமன்னிப்பு கேட்டெடுப்பவர்கள் உண்டா, அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். என்னிடத்தில் ரிஸ்கை கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறேன். என்னிடத்தில் வியாதியை முறையிடுபவர்கள் உண்டா, அவர்களுடைய வியாதியை நீக்கி வைக்கிறேன் என்று ஃபஜ்ர் தொழுகும் வரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான். இந்த இரவில் அடியார்களின் அமல்கள் அல்லாஹ்வின் சமூகம் உயர்த்தப்படுகிறது. இந்த இரவில் அடியார்களின் ரிஸ்குகள் இறக்கி வைக்கப்படுகின்றன. இனி இந்த இரவில் செய்ய வேண்டிய அமல்களை பார்ப்போம். பராத் இரவு அன்று மஹ்ரிப் தொழுகைக்கு பின் ஒவ்வொருவரும் 3 யாசின் ஓத வேண்டும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது யாசின் ஓதி நோயற்ற நீண்ட ஆயுளுக்கு துவா செய்யணும். 2வது யாசின் ஓதி பலா முசிபத் அகற்றப்படுவதற்கு துவா செய்யணும். 3வது யாசின் ஓதி அதாவது நமக்கு தேவையை மனிதர்கள்ட்ட கேட்காம அகற்றி குறைவற்ற நிறைவுடைய செல்வத்தை ரிஸ்கை துவா கேட்டு அல்லாட்ட பெறணும். இன்றைக்கி இரவு தஸ்பீ நஃபில் நாள் தொழுது இன்னும் பல நஃபில்களையும் தொழுது குரான் ஓதி திக்ரு செய்து பெரும் நன்மைகள் அடைய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.